வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுபக்கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பெயர்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. கன்னி ராசிக்கு 10ல் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரும். மிதுன வீடு ஒரு காற்று வீடு ஆகையினால் அனைவருக்கும் வேகமான குரு பயிற்சி மாற்றம் ஏற்படும். கன்னிக்கு 2ஆம் வீடு துலாம். அங்கு குருவின் பார்வை படுவதினால் தன குடும்ப வாக்குஸ்தான பலம் வருவதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார ரீதியாக மன நிறைவை கொடுக்கும் விதமாக அமையும். கன்னி ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியின் குருவின் பார்வை பலம் பெறுவதினால் வண்டி வாகனம் அல்லது நிலம் வீட்டு மனை வாங்குவதற்கான யோக அமைப்பு உள்ளது. பழைய வண்டியை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான காலமாக இருக்கும். அல்லது புதிய வாகனமும் வாங்கலாம். தாய்வழி உறவுகள் மேலோங்கும். தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது கன்னி ராசிக்கு 6ஆம் இடமான கும்பராசியில் குருவின் பார்வை பலம் பெறுகிறது. 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் படுவதினால் நோய் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் நீங்கும். திருமண முயற்சிகள் நடைபெறும் காலமாக இருக்கும். குரு மட்டும்தான் எல்லா சுப பலன்களையும் தருவார். அறிவு மேம்படும். அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். கேந்திர குரு பலம் பெறுவது அது ஒரு சிறப்பம்சமாகும். கண்டக சனியினால் ஏற்படும் பாதிப்பை குரு பயிற்சி நல்ல பலன்களை சமன் செய்யும் விதமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும். கன்னி ராசியிலிருந்து கேது விலகுவது கன்னி ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாகும். எதையும் பிளான் பண்ணி செய்பவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். குருவின் 2ஆம் இடமான பார்வைப்படுவதனால் வரக்கூடிய பணம் சேமிப்பாக மாறும். பொருளாதார நிலைமை வளர்ச்சி மேலோங்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கண்டகச்சனியின் பிடியில் இருந்து குருவின் பார்வையினால் நல்ல பலன்களை அமைக்கும். நன்றி, வணக்கம்.